கிபி 3ஆம் நூற்றாண்டில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த தொண்டைமான்களின் மரபினரே பல்லவர்கள். சுமார் 6 நூற்றாண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு மாமல்லபுரம் என்ற கலைநகரை நிர்மாணித்த இவர்களும் வன்னிய சத்திரியர்களே என்பதை திரு நடன காசிநாதன் அவர்கள் தனது வன்னியர் மாட்சி, வன்னியர் வரலாறு ஆகிய நூல்களில் அறிஞர் உலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மெய்ப்பட நிரூபித்திருக்கிறார்கள். காடவராயர் மற்றும் 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை வட ஆற்காடு, செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்த சம்புவராய மன்னர்களும் வன்னிய சத்திரிய மரபினரே. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பல கல்வெட்டுகளில் சம்புவராயர்களின் 3 கல்வெட்டுகள் முக்கியமானவை. இவை சம்புவராய மன்னர்கள் கோவிலுக்கு அளித்த தானம் மற்றும் அரசியல் பிரம்மாண வாக்குமூலம் ஆகியவை பற்றி சொல்கின்றன. கிபி 16ஆம் நூற்றாண்டிலிருந்து உடையார்பாளையம், பிச்சாவரம், அரியலூர், மயிலாடுதுறை, முகாசாபரூர், ஊத்தங்கால், வடகால், சோத்தமங்கலம், ஓலையாம்புதூர், கீழூர், கடலங்குடி, குறிச்சி, குன்னத்தூர் போன்ற இடங்களில் வன்னிய ஜமீன்களும் பாளையக்காரர்களும் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்திருப்பது அவர்கள் ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது. குறிப்பாக செயங்கொண்டம் அருகே உள்ள உடையார்பாளையம் ஜமீனுக்கு 365 கிராமங்கள் கட்டுப்பட்டிருந்தன. பவுன் முத்திரையோடு அப்போது செலாவணிக்காக நாணயங்களையே அச்சிட்டு வெளியிட்டிருந்திருக்கிறார்கள். 25 ஏக்கர் பரப்பளவில் அரண்மனையின் மிச்சங்கள் இப்போதும் இருக்கிறது. இதைப்போல அரியலூர் ஜமீன், பூம்புகாரை தலைநகராக செயல்பட்ட வடகால் ஜமீன், திருமுல்லைவாயில் காரைக்கால் பகுதிகளை நிர்வகித்த வேட்டங்குடி ஜமீன், பிச்சாவரம் ஜமீன் ஆகியவை ஆண்ட பரம்பரையாய் வன்னியர் இருந்ததற்கு அடையாள சான்றுகள். மதுரைக்கு தெற்கேயும் சிவகிரி, அழகாபுரி, 7000 பண்ணை மற்றும் 12000 பண்ணை ஆகிய இடங்களிலும் வன்னிய பாளையக்காரர்கள் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் திறம்பட ஆட்சி செய்திருக்கின்றனர். இதில் சங்கரன் கோயிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்மலை ஜமீன் தூத்துக்குடி வரையிலும் 110 கிராமங்களை உள்ளடக்கி நிர்வகித்திருக்கிறது. கிபி 1754இல் சிவகிரி பாளையக்காரரான வரகுணராம சங்கர பாண்டிய வன்னியர் ராசிங்க பேரேரி, குளம், கால்வாய், உப்பளம் போன்றவற்றை ஏற்படுத்தி தந்தது பற்றி கல்வெட்டு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. அதே சிவகிரி பாளையத்தில் வந்த சங்கிலி வீரப்ப பாண்டியரின் சகோதரியும் ஆத்தூர் ரணசூர பாண்டிய வன்னியரின் மனைவியுமான கருப்பாயின் ஆட்சியார் வாரிசில்லாத தனது சொத்துக்களை சரிபாதியாய் பிரித்து உறவினர்களுக்கும் கோவில்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ராயகிரி, சிவகிரி, ராசிங்க பேரேரி, செங்குளம், கோனார்குளம் ஆகிய பகுதிகளில் நஞ்சை புஞ்சை உள்ளிட்ட அந்த 1000 ஏக்கர் நிலம் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பில் இருக்கிறது. இவ்விதமாய் கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 20ஆம் நூற்றாண்டு வரை 2300 ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ் நிலத்தில் ஒரு கணிசமான பகுதியை ஆண்ட பெருமை உடையது வன்னிய பரம்பரை. வன்னிய அரசர்களின் கொடைவளம் பற்றி திருக்கை வளம் என்ற சிற்றிலக்கியம் கூறுகிறது. கடல் கடந்தும் வன்னியர்கள் நாடாண்டார்கள் என்பதை ஈழத்து இலக்கியங்களான கைலாய மாலை, வையா பாடல், யாழ்ப்பாண வைபவ மாலை ஆகியவை தெரிவிக்கின்றன. குறிப்பாக குறுநில மன்னனாக இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த குலசேகர வைரமுத்து எனும் பண்டாரக வன்னியன் இலங்கை அரசின் தேசிய வீரனாக மதித்து போற்றப்படுகிறார். சென்னை என்கிற இப்போதைய தமிழக தலைநகரம் சென்னியப்ப நாயக்கர் எனும் வன்னியர் ஒருவருக்குத்தான் சொந்தமாக இருந்தது. 1634இல் பிரிட்டிஷாரின் கிழக்கிந்திய கம்பெனி இவரிடமிருந்து சென்னை பகுதிகளை குத்தகைக்கு எடுத்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நிர்மாணித்தது. முதலில் சென்னியப்ப நாயக்கன் பட்டணம் என்றே இருந்து பின் சென்னை என்று பெயர் மாறியது. சரித்திர காலத்தில்